கோவத்தில் கட்சி ஒன்று ஆரம்பிச்சிட்டாருங்க. ஆமாங்க, நம்மளுக்கு கோவம் தான் என்ன பண்ணுவோம், திட்டுவோம், மிஞ்சி போனால் அடிப்போம், இல்லைன்னா கம்முன்னு படுத்து தூங்கிடுவோம். ஆனால் இங்கே ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, கோவத்தில் கட்சி ஒன்று ஆரம்பிச்சிட்டாருங்க. ஆமாங்க, மே 15, 2026 அன்று சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று தவறுதலாக கொடுத்துட்றாரு. அதாவது ஒரு கேஸ் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் கரப்பாம்பூச்சி மாதிரியும் ஒட்டுண்ணி, அதாவது பாரசைட்ஸ் மாதிரி யாருக்கும் பயன்படாமல் கெடுதல் தான் விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாரு. இதை கேட்ட ஒரு 30 வயது இளைஞன் அபிஜித் தீப்கே அப்படின்றவர் என்ன பண்ணிடுறாரு, கோவத்தில் நம்ம நாட்டினுடைய இளைஞர்களை சொல்லிட்டாரு, அவருடைய பவர் என்னன்னு காட்டுவோன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிடறாருங்க. சிஜேபி பேரை கேட்டால் காமெடியாக இருக்கும், காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த பேரை கேட்டோன்னே யாரை ஜாயின் பண்ணுவீங்க நீங்கள் நினைப்பீங்க. மே 16, 2026 அன்று இதை ஆரம்பித்தார். ஆனால் இந்த 4-5 நாளில் கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் 1.5 கோடி மக்கள் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஆடி போச்சுங்க. என்னடா இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. என்ன தான் கட்சி ஆரம்பித்தாலும் இது எலெக்ஷன் கமிஷனில் அங்கீகாரம் பெற்ற கட்சி கிடையாது. இது வந்து எக்ஸ் தளத்தில், அதாவது வலைதளத்தில் உருவாக்கப்பட்ட கட்சி. அதனால் இந்த கட்சி இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து முடக்க சொல்லி பரிந்துரைச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இவங்க கட்சி ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் சில கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க. அதை கேட்டால் உண்மையிலே நியாயமாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஒன்று வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ், ஜட்ஜஸ் எல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறதெல்லாம் நிறுத்தணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்த கட்சி விட்டு கட்சி தாவிக்கிட்டு இருக்கவங்களுக்கு 20 ஆண்டுகள் எங்கேயுமே கேண்டிடேட்டாக நிற்க முடியாது அப்படின்ற ஒரு சட்டத்தை அமுல்படுத்தணுன்றதை சொல்கிறாங்க. அடுத்தது வந்து 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு எல்லா இடத்துலையும் கொடுக்கணுன்றதையும் சொல்கிறாங்க. இப்போ இருந்த நீட் எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு இல்லைங்களா, அதை பற்றி ப்ராப்பராக என்கொயரி பண்ணணுன்றதை சொல்கிறாரு. அடுத்தது வந்து இந்த ஸ்கூல்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸு, இந்த சிபிஎஸ்சி ஸ்கூலோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், எக்ஸாம்ஸு ரீவேல்யூவேஷன் போடும்போது அதுக்கு வந்து காசு கட்டணும், அதெல்லாம் வந்து எடுத்துடணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் வைக்கிறாரு. அடுத்தது ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ஆஃப் தி கண்ட்ரி வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத மாதிரியான கோரிக்கைகள் வைக்கிறாரு. ஸோ இது போக இதில் என்ன ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து 2 பேர் அதில் ஜாயின் பண்ணுறதுக்கான கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இது ரொம்ப வைப் ஆகிடுச்சு மக்களிடம். எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, மக்கள் வந்து உண்மையிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்களா, இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் மாற்றிட்டு நல்ல இதாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணுறாங்களா, இல்லை இன்ஸ்டாகிராமில் எது போட்டாலும் ட்ரெண்ட் ஆக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு மக்கள் வந்துட்டாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.